ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தோமாலா சேவால மொத்தம் 3,82,683 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க. அர்ச்சன சேவால 3,77,815 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க. அஷ்டதலபாத பத்மாராதன சேவால 3,64,108 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க. சுப்ரபாதம் சேவால 4,17,067 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஹாப்பி சேவா. செலக்ட் ஆகலைன்னா எவ்ரி மந்த் நம்பிக்கையோடு கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்டட் நாட் செலக்டட் இருக்கும். எனக்கு நாட் செலக்டட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எப்போ திருப்பதிக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. லாகின் செய்து ஒருத்தருக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து 2 பேருக்கு சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தீங்கன்னா 2 பேரோட ஃபோட்டோவும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் செய்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் நாளை மறுநாள் மத்தியானம் 12 மணியோட முடிஞ்சிடும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடியோட அடிஷ்னல் இஓ வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஏடிசி சர்க்கிளில் நேரில் போய் இன்ஸ்பெக்ஷன் செய்து அதிக பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம்லாம் கரெக்டாக வழங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தரையும் அவங்கவுங்களோட டைம் ஸ்லாட் படி வாங்க அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. நேற்று ஆந்திர பிரதேஷ் சிஎம்மோட பர்த்டே. அன்னப்பிரசாதத்துக்கு 44 லட்சம் டொனேஷன் பண்ணி அவங்க சார்பாக நேற்று டிடிடி சேர்மன் ஈவோலாம் அன்னப்பிரசாதம் வழங்கியிருக்காங்க. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு கொஞ்சம் 9 மணிக்கு முன்னாடியே கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓவர் க்ரௌட் இருக்குது அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடியே கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒரு 8 to 9 ஸோ கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நைட்டு 2 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாஸ்லேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் 5 to 6 ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 7 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி ஷோராக டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணி போல் டெய்லியும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 3000 டோக்கன்ஸ் போல் கொடுத்துருந்தாங்க. 9 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆச்சு. அலிப்பிரியில் திவ்யதர்ஷன் டோக்கன் இது வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வதர்ஷத்தில் முந்தானேத்து சுவாமி தர்ஷனம் பார்க்க போனவங்க நேற்று வெளியில் வந்து கிட்டத்தட்ட 26 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. பட் இன்றைக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போனாங்க. நேற்று முந்தானேத்து அளவுக்கு க்ரௌட் இல்லை அப்படின்னாங்க. லெஸ் தென் 12 மணி நேரத்துலேயே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டும் சொன்னாங்க. பட் டிடிடியில் 12 மணி நேரம் சுவாமி தர்ஷனத்துக்கு ஆகிறதா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட்டில் பார்க்கறதுக்கு 2 மணி நேரமும் மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்டித சேவா புக்கிங். எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ ஷேர் பண்ணிக்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வர்ச்சுவல் சேவாவில் ஈஸியாக நம்ம தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போவே கூட பேமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வர்ச்சுவல் சேவா புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,746 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,078 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும், பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.